ஹாய் மக்களே, உங்களுக்கு என் ஃபேஸ் மாதிரி பளபளன்னு மாறணுமா? இதை துடைக்கவே தேவையில்லைங்க. பாருங்கள், கையிலே எந்தளவு ஒட்டிக்கிட்டு வருது அப்படின்ட்டு. முடியிலேருந்து, ஃபேஸில் இருக்க டேன்லேருந்து, பிக்மெண்டேஷன்லேருந்து எல்லாமே அப்படியே கையிலேயே வந்துடுங்க. அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃபேஸில் அன்வான்ட் ஹேர் இருக்குது, அதை கூட சூப்பராக ரிமூவ் பண்ணிடும். நொடியில் உங்கள் ஃபேஸ் பளபளன்னு மாறிடும். இதை நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் பயன்படுத்தினா போதுங்க. செம்ம சூப்பரான க்ரீம், எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தலாமா? யூஸ் பண்ணிக்கலாம், க்ரீமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டீ தூள் தாங்க எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த பிராண்ட் டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு பேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிகாஷன் நமக்கு அவ்வளோ முக்கியம். சூப்பராக நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குங்க. டேன் இருந்தால் நல்லாவே ரிமூவ் பண்ணும். அதுக்காக நம்ம முக்கியமாக இந்த டீ தூள் ஆட் பண்ணுறது. இப்போ இது கூட இன்னொரு பொருள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே அளவுகளில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம சக்கரை தான் ஆட் பண்ணுறோம். ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது காஃபி பவுடர். ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கலாம். நான் 2 ரூபாய் பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரும், அதனால் நம்ம எடுத்துக்கிட்டோம். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த 1/2 டம்ளர் தண்ணி நமக்கு 1/4 டம்ளர் வரணும். அது வரைக்கும் இதை நல்லா நம்ம சூடு பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா கரைஞ்சிரும். இந்த டிகாஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். இதை வச்சு எப்போ நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அப்படியே ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்கோம். இது 1/4 டம்ளர் வரணும். அந்தளவுக்கு நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் நமக்கு. உங்கள் ஃபேஸில் ரொம்ப கருமை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது கூட நீங்கள் மஞ்சள் சேர்த்துக்கலாம். எந்த மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் இது கூடவே மஞ்சள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஃபேஸில் கொஞ்சம் அங்கங்கே ஒரு மாதிரி டேன் ஆகி கிடக்கு, அதனால நான் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். எல்லாரும் கட்டாயம் சேர்த்துக்கணும் அப்படின்றது கிடையாது. உங்கள் ஃபேஸில் டேன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அங்கே கருந்திட்டுக்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஃபேஸுக்கு. அந்த காலத்தில் மஞ்சளை தான் ஃபேஸுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போலாம் நம்ம அதை நினச்சி கூட பார்க்குறதில்ல. அதெல்லாம் போட்டால் கிராமத்துக்காரங்க பட்டிக்காடு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம மஞ்சள்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் மஞ்சள் தேய்ச்சாலே அது ஒரு அழகு தான். அந்த மாதிரி பயன்படுத்த முடியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஃபேஸை டேனெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபேஸை இளமையாகவும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வருது. 1 மினிட் கொதிக்க விட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது கூட நம்ம ஒரு முக்கியமான பொருளை ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். இது நல்லா கொதிச்சு திக்காக வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். இது அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா டீ தூள் ஆட் பண்ணிப்போம் இல்லையா? அதனால் உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்கும். நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா திப்பி திப்பியாக ஒட்டும். அதனால் க்ரீம் பாதத்துக்கு நமக்கு கிடைக்காது. அதனால் இதை நல்லா வடிகட்டிடும். ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, நமக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம அப்படியே வடிகட்டிட்டு ஆற விட்டுடலாம். நம்ம ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெருக்கமான வடிகட்டியாக வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு டீ தூளோட டஸ்ட் எதுவுமே வராது. இல்லைன்னா கொஞ்சமாவது டஸ்ட் வந்துடும். வராமல் இருக்கணும் அப்படின்னா நெருக்கமான வடிகட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இது அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம இன்னொரு பொருளை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு தாங்க. இந்த உருளைக்கிழங்கு நம்ம ஃபேஸில் இருக்க டேனை நல்லா ரிமூவ் பண்ணும். அது இல்லாமல் நம்ம வயதை குறைச்சி பார்க்கறதுக்கு நல்ல இளமையான தோற்றத்தை கொடுக்கும். நல்லா பிரைட் ஆகும் ஃபேஸு. கண்ணுக்கு அடியில் கருவளையம் இருக்குது, உங்களுக்கு சுருக்கங்கள் இருக்குது, அதெல்லாமே நல்லா க்யூர் பண்ணும். அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஒரு பொருள் தான் இந்த உருளைக்கிழங்கு. இதை நம்ம எப்படி பயன்படுத்தினாலும் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. அப்படின்னா சீச்சு கூட எடுத்துக்கலாம் தாராளமாக. இப்போ பாருங்கள், நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு கூட நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா, இது உப்புங்க, கல் உப்பு. அந்த கல் உப்பில் நான் ஒரே இந்த மாதிரி ஒரு உப்பு கல் மட்டும் போட்டுக்கிறேன். இது எதுக்குன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதனால் உண்மையே கிடையாது. நம்ம அதிகம் போடல, ஒரே ஒரு கல் உப்பு தான் போட்டிருக்கோம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி இதனால் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதை நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சதுக்கப்புறம் இதோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகவே இல்லை. இல்லைன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறும் இல்லையா? இது பாருங்கள், மாறவே இல்லை. அதுக்காக நம்ம உப்பு சேர்த்துது. பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா ஒயிட் கலரில் நமக்கு வந்துருக்கு பாருங்கள். நல்லா மில்க் ஒயிட் கலரில்.
டீ தூள் பயன்படுத்த டீ தூள் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த கரண்டியவே யூஸ் பண்ணிட்டேன். அதனால தான் ஒரு மாதிரி டீ தூள் ஊட்டிச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. நல்லா கையில் கூட நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம், அப்போ தான் சாரெல்லாம் ஃபுல்லாகவே நமக்கு வரும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணதை அப்படி எடுக்காமல் ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டால் போதும். இதுக்கு அடியில் நமக்கு கெட்டியான ஸ்டார்ச் வந்து நமக்கு நிற்கும். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம், ரெஸ்ட் டைம் விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே விட்டாச்சு. நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடியில் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டார்ச் வந்து கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த வரேன், நல்லா திக்காக வந்துருக்கு பாருங்கள். இதனுடைய கலர் பாருங்கள், நல்லா மில்க் ஒயிட் கலரில் இருக்குது. கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை பாருங்கள். இது நமக்கு தேவையில்லை. நீங்கள் வேணுன்னா ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கீழே கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம மொதல் ரெடி பண்ணி வச்சு டிகாஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிகாஷன் கூட இந்த ஸ்டார்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி கழுவி உள்ள ஊற்றிக்கலாம். ஸ்டார்ச் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ இந்த ஸ்டார்ச் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஹீட் பண்ணக்கூடாது. டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம இதை ஹீட் பண்ணணும். அப்போ தான் நல்லா நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இதை வந்து ஹீட் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நடுப்புற இதை வச்சுக்கலாம். வச்சு தான் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டோம். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. சூப்பராக நமக்கு வந்து க்ரீம் வந்து ரெடி ஆயிரும். இதை நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே அசந்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி தரத்துக்கும், சுருக்கங்கள் இல்லாமல் நல்லா எங்காக வச்சுக்கிறதுக்கான பொருட்கள் இதில் எல்லாமே சேர்த்துருக்கோம். எல்லாமே எஃபெக்டிவானது. பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு திக்காக மாறிடுச்சு அப்படின்ட்டு. அந்த ஹீட்லேயே அப்படியே நல்லா திக்காக மாறிடும். ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. எவ்வளோ சூப்பராக க்ரீம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு வந்து க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கட்டியெல்லாம் உங்களுக்கு விடவே விடாது. அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான க்ரீமாக இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த க்ரீம் வந்து 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அப்படியே இருக்கும். உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்து 2 பொருட்களை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த கன்சிஸ்டன்சி மாறாமல் நமக்கு இருக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது ஆலோவேரா ஜெல்லுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும் தாராளமாக. எனக்கு அவ்வளோதான் இருக்குது. ஆலோவேரா ஜெல் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நேச்சுரல் ஆலோவேரா தான் இருக்குது, வீட்டில் வச்சுருக்கிறது இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது ஃபேஸை வந்து நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு நல்லா பிரைட்டாகவும் மாற்றி கொடுக்கும். அதுக்கு நம்ம என்ன சேர்க்குறோன்னா நெய். நீங்கள் வந்து என்னடா நெய்யை போய் சேர்க்குறாங்கன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் வெது இருக்குது, அதனால தான் நெய்யை சேர்த்துருக்கேன். அப்படியே நெய் வந்து மெல்ட் ஆகிடும். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்கும். ஆலோவேரா ஜெல்லும் அந்த நெய்யும் சேர்க்கும் பொழுது கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகவே ஆகாது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்போ நான் ஃபேஸில் உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு லைவாக ரிசல்ட்டையும் காட்டிடுறேன். எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து செம்மையாக மாறுதுன்னு பார்க்க போகிறீங்க. ஷாக் ஆக போகிறீங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள், ரொம்ப டல்லாகவும் டேனாகவும் இருக்குது. இங்கெல்லாம் மங்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த க்ரீமை போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாறும், க்ளோவாக மாறும். இந்த மங்கை நல்லாவே ஃபேட் அவுட் பண்ணிடும். இப்போ அதுக்கு தான் இந்த க்ரீமையே நான் அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள், சூப்பரான க்ரீம்ங்க. நீங்களே அசந்து போயிடுவீங்க அப்ளை பண்ணிங்கன்னா. அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் தரும். சும்மா நிறையெல்லாம் அப்ளை பண்ணவே தேவையில்லைங்க. கொஞ்சம் ஓடு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். இதுவே அதிகம் தான் நான் அப்ளை பண்ணுறது.
ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஜென்டில் ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் விடணுன்ற அவசியமே இருக்காது. கண்ணை சுற்றியெல்லாம் நல்லாவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்ணை சுற்றி கருவளையம் இருந்தால் அந்த கருவளையத்தை நல்லாவே போக்கும். இப்போ நான் ஜென்டிலாக ஒரு மசாஜ் ஒன்று பண்ணிக்க போகிறேன். ஸ்மூத்தாக பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கண்ணை சுற்றி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்குக்கும் சேர்த்தே பண்ணிக்கலாம். நான் வந்து நெக்குக்கு சேர்த்து பண்ணலை, ஏன்னா டிஃப்ரென்ஸ் தெரியணும்ல, அதனால். இந்த இடத்துல தான் நமக்கு சுருக்கங்கள் விடும். 30 வயசுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு மடிப்பு மாதிரி நமக்கு வரும். அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த க்ரீமை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது. உங்கள் ஏஜை நல்லாவே தள்ளி போடும். கேட்குறவங்கலாம் பார்க்குறவங்கலாம் உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, எப்படி இளமையாகவே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். சூப்பராக ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம ஜென்டிலாக மசாஜ் ஒன்று கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபேஸை அப்படியே விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அதை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் விட்டுருக்கோம். ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸ்பூனுக்கு பதிலாக நைஃப் எடுத்துக்கிறேன், கோச்சிக்காதீங்க. அந்தளவுக்கு அப்போ தான் நல்லா வரும். வேறு ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. இதை நீங்கள் ரெகுலராக செய்யணும்னு அவசியமே இல்லைங்க. வாரத்துக்கு ஒரு டைம் முடிகிறப்ப மட்டும் செய்யுங்க. உங்கள் ஃபேஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், நெக்குக்கும் என்னுடைய ஃபேஸில் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். இந்த மாதிரி நெக்கில் நான் அப்ளை பண்ணலை, சரி டிஃப்ரென்ஸ் காட்டலாம் அப்படின்ட்டு. பாருங்க, வாவ், செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. என்ன நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரை ஆனிச்சுன்னா இதில் இருந்து உங்களுக்கு அன்வான்ட் ஹேர் கூட அப்படியே வந்துடும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணால் போதும். உங்கள் பாருங்கள், அப்படி நல்லா உரிச்சக்குழி மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஃபேஸை வந்து வந்துடும் அழகாக உங்களுக்கு. பார்த்தீங்களா, வந்துடுச்சு பார்த்தீங்களா? இன்னும் உங்களுக்கு ட்ரை ஆனிச்சுன்னா அப்படியே புரிஞ்சு பீலாக வந்துடும். பீல் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ஹேர்லாம் வந்துடுமா அப்படின்னு நினைக்க வேணாம், கண்டிப்பாக வராது. பார்த்தீங்களா எப்படி வந்துச்சுன்ட்டு. பாருங்க, செம்ம பிரைட்டாக இருக்குங்க. ஃபேஸ் செம்மையாக இருக்குது. இப்போ நான் எல்லாத்தையும் கையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுது பாருங்கள். பார்த்தீங்களா? நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்படியே நீங்கள் உரிச்சு எடுத்துடலாம். அந்தளவுக்கு சூப்பராக உங்கள் ஃபேஸ்லேருந்து வந்துடும். கழுவணும்னு அவசியமே இல்லைங்க, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸ். நான் கழுவவே இல்லை, ஆனால் பயங்கரமாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ நான் லைட்டாக ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் நான் வாஷ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஃபேஸ் தானா இப்படி ஒரு ரிசல்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கு எனக்கு ரிசல்ட்டு. நினச்சே பார்க்க முடியலங்க. நீங்கள் இப்படின்னு ஓடி போய் முன்னாடி நான் காட்டின வீடியோவில் ஃபேஸை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க, நினச்சே பார்க்க முடியல. பாருங்கள், அவ்வளோ ரிசல்ட்டு. இந்த மாதிரி வேறு எந்த க்ரீமே ஒர்க் அவுட் ஆகாதுங்க. இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ரெகுலராக பண்ணணும் அவசியமே இல்லை. ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் பயங்கரமாக பிரைட் ஆகிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி மாறிடுவீங்க. அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும்.
அதனால் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் நம்ம பண்ணால் போதும். 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பாருங்கள் எப்படி இருக்கு. செம சூப்பராக சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். எல்லாமே ஈவெண்ட் டோனில் கண்டிப்பாக இல்லை. ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது. நெக்கை விட ஃபேஸ் செம்ம பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். கை பாருங்கள் எப்படி இருக்கு. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பை. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.